ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் லாரியில் வரப்போ போகிறீங்க. நான் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு லாரியில் போகிறேன் லோடு இறக்குறதுக்கு. ஆனால் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சங்ககிரி, சேலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கேன். இங்கேருந்து சேலம் வரைக்கும் ஒரு சின்னதாக என்னோட சேர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், எப்படி போகிறேன் என்ன ஏதுன்னெலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா ஊரையும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இது மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். ஃபஸ்ட் டைமும் நானும் ட்ரை பண்ணுறேன். கேமராவை பார்த்து பேச முடியாமல் டிஸ்பிளேயே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா இந்த பக்கம் இருக்குது, நான் இந்த பக்கம் இருந்து பேசுகிறேன். அதனால் ஓகே, வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம சங்ககிரியிலேருந்து சேலம் போகலாம், அது வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். சரி வாங்க கிளம்புவோம், லாரியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரைட், கிளம்பலாம் வாங்க. இந்த மாதிரி விளாகெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி லாரி விளாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம இதே மாதிரி வீடியோ எடுத்து போடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன குறைகள் அப்படின்னு சொல்லிடுங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2 வியூ, பின்னாடியும் முன்னாடியும் தெரியுது இல்லையா? இந்த 2 வியூவும் வைக்கலாமா இல்லை ஒரே வியூ வைக்கலாமான்னு சொல்லுங்க. நான் இனிமே கேமராவை பார்க்க மாட்டேன், நான் ரோட்டை பார்த்து தான் வண்டியை ஓட்டணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போவோம். ஏன்னா லாரி விளாக் நம்ம வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க, எங்க போறீங்க என்ன ஏதுன்ட்டு. வீடியோ ரொம்ப ஷேக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரியல் வியூல 2 வியூல ஷேக் ஆகும் வீடியோ. ஓகேங்களா? அதுவே பேக் சைடு மட்டும் காமிச்சு வீடியோ எடுத்தோம் அப்படின்னம்னா எந்த ஷேக்கும் இருக்காது, அதாவது ஒரு வைப்ரேட் எல்லாம் இருக்காது. ஆனா இதுல இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஓகே, இதான் டோல்கேட்டு. வைகுண்டமா? இது வைகுண்டம்னு நினைக்கிறேன். வைகுண்டம் டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. காலையில கிளம்புனேன் ஒரு 7 மணி போல கிளம்பி லோடெல்லாம் ஏத்திக்கிட்டு கிளம்புனேன். இன்னைக்கு மிலாடி நபி, கவர்மெண்ட் லீவ், அதனால லோடு இறக்க மாட்டாங்க. நாளைக்கு தான் இறக்குவாங்க. ஆனா நைட்டு போய் நம்ம நிப்பாட்டிடுறது நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் வரும். ஏன்னா அந்த லாஸ்ட்டுக்கு போகணும், சென்னையோட அந்த லாஸ்ட் எண்டுக்கு போகணும். 500 கிலோமீட்டர் வரும். போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படியே பொறுமையா. வெயில் நேரம் வேற, வெயில் ஏறிடுச்சு. மணி இப்ப கரெக்டா 12:30 ஆயிருச்சு. டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினேன். ஓகே, டோலும் எடுத்தாச்சு, போலாமா? ரைட், 12:30 ஆயிடுச்சு. இப்ப சேலம் இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வரும், ரொம்ப தூரம்லாம் இருக்காது. ஒரு 30-40 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளேயே நம்ம சல்லுன்னு போயிடலாம். போற வழியில இப்ப அடுத்தது நான் சேலத்துல இருந்து எங்க போவேன் அப்படின்னா சேலம் டு என்னது வாழப்பாடி ஆத்தூர்ல இருந்து அடுத்தது அதான் இந்த இது உளுந்தூர்பேட்டையில இருந்து விழுப்புரம், விக்கிரவாண்டியில இருந்து அடுத்தது என்னது திண்டிவனம் டு மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டுல இருந்து எங்க போகணும் அப்படின்னம்னா நேரா அடுத்தது வண்டலூர், சிங்கப்பெருமா கோயில், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, இதெல்லாம் தாண்டி நேரா தாம்பரத்துல இருந்து அப்புறம் எங்க போகணும் அப்படின்னம்னா அப்படியே மதுரவாயல், மாதவரம் அப்படி போகலாம். மாதவரம்லாம் போயிட்டோம். உங்களுக்கு வியூ எல்லாம் கரெக்டா தெரியுதா? ரோடெல்லாம் இல்ல மாத்தி வைக்கணுமா, வேற எந்த பக்கம் வச்சா நல்லா இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்க. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நானே இப்பதான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுல ஏதாவது வைப்ரேஷன் ஆனிச்சு அப்படின்னா அடுத்த தடவை நான் பேக் கேமரா வச்சு மட்டும் எடுக்கிறேன். என்னோட முகம்லாம் தெரியாத மாதிரி பேக் கேமராவை மட்டும் வச்சு எடுத்தோம் அப்படின்னம்னா என்ன சொல்லுங்க, வைப்ரேஷன் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா லாரினாலே தட்டப்பட்ட குழுங்கதான் செய்யும். வச்சிருக்கிற ஸ்டாண்டே ஆடுது, திட்டுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு இப்ப. அதனால என்ன, நானே இனிமே இந்த வீடியோவை எடுத்து பார்க்கணும், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில எந்திரிச்சு ஒரு டீ குடிச்சது. ஆமா, 2 டீ குடிச்சேன் காலையில. எந்திரிச்சது 7 மணிக்கு, 8 மணிக்கு லோடு ஏற்றி 2 டீயை குடிச்சிட்டு அதோட வண்டியை லோடு ஏற்றி டீசலை போட்டுக்கிட்டு கிளம்புனதுதான். எங்கேயுமே நிப்பாட்டல, ஒரு இடத்துல கூட. இடையில டீசல் போட மட்டும் ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். டீசலை போட்டுக்கிட்டு நேரா இங்க வைகுண்டம், இந்த ஊர் பேர் வைகுண்டம் பாருங்க. வைகுண்டம் டோல்கேட்ல நிப்பாட்டிட்டு ஒரு டீயை குடிச்சேன். மணி 12:45 ஆக போகுது. சாப்பிட்டுலாம் ஒரு வழியா, என்னத்துக்கு டீ ஒரு 50 ரூபா செலவாகுமே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வயிறு ஒப்பல. சரி, போற வழியில சேலம்லாம் தாண்டி அங்கிட்டு இங்கிட்டாவது ஆத்தூர், வாழப்பாடி அங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் லீவா இருக்கிறதுனால, மிலாடி நபி கவர்மெண்ட் லீவா இருக்கிறதுனால ரோட்ல எல்லாம் ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. அப்படியே ஓரளவுக்கு டிராபிக் எல்லாம் இல்லாம. இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே, 1-2 வண்டி அப்படி போயிட்டு இருக்கு.
சேலத்தை நெருக்கிட்டோம், சேலம் டவுனுக்குள்ள சேலத்துக்கிட்ட நெருக்கி மட்டும் கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும். அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதை தாண்டி அப்புறம்லாம் வந்து நான் பாட்டுக்கு அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ நான் இது மாதிரி எடுத்து போடுவேன். இல்லாட்டி எனக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வைகுந்தத்தை தாண்டியாச்சா? வைகுந்தம் அதே மாதிரி நிறைய பேர் எவ்வளவு சம்பளம் என்ன ஏதுன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு ஊருக்கு போறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சம்பளம். தூத்துக்குடி போனா ஒரு சம்பளம், மெட்ராஸ் போனா ஒரு சம்பளம், இதுவே வந்து பெங்களூர் போனா ஒரு சம்பளம், கேரளா போனா ஒரு சம்பளம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பளம் கிடைக்கும். வண்டிக்கு வாடகைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் வரும். வண்டி வாடகை எவ்வளவுதான், அதுக்கு தகுந்த மாதிரி பணி காசு போடுவாங்க. 15 காசு, 14 காசு, சில கம்பெனில 15 காசு, சில கம்பெனில 14 காசு, அந்த மாதிரி கூட சம்பளம் எல்லாம் போடுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற எப்படி அப்படின்னா வந்து மாச சம்பளம் கூட வாங்குறதா இருந்தா வாங்கிக்கலாம். நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாச சம்பளம் வாங்கிக்கலாம். அவங்க சொல்ற ஊருக்கெல்லாம் லோடு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். மாசமான ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு அதிகபட்சமா கொடுக்கறதா இருந்தா 30,000 ரூபாய் கொடுப்பாங்க. கம்மியா கொடுக்கறதா இருந்தா ஒரு 26, 27. அதுலயேதான் நம்ம சாப்பாடு செலவும் பாத்துக்கணும். அது போக பாக்கி கொடுப்பாங்க. மாச சம்பளத்துக்கு ஓட்டுறது அவ்வளவு இது இல்ல. அது எப்படின்னா வந்து வேலை அதிகமா இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது மாச சம்பளம். அதனால வந்து அது ஒருத்தபுலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம ஓட்டுறதுக்கு உள்ள காசை மட்டும் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறதா பெஸ்டா இருக்கும். ஓட்டுறதுக்கு எவ்வளவு காசோ அதை மட்டும் வாங்கினோம்னா பெஸ்டா இருக்கும். வேற வேற ஒண்ணும் விசேஷங்கள்லாம் இல்ல. வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஊருக்கு எப்ப போலாம்னா தீபாவளிக்கு போலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஆமா, தீபாவளி எப்ப போனோம்னா இன்னும் 2-3 மாசம் தானே இருக்கு. அப்ப போனோம்னா ஒரு வழியா ஸ்டாண்டு திட்டு ஆடுது அப்படியே மொபைல் ஸ்டாண்டு. வீடியோ ஷேக் ஆகுதா என்னன்னு தெரியல. அடுத்த தடவை சரி செஞ்சுப்போம் ஷேக் ஆகாம. என்னோட பேஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு 2 கேமரா வைக்காம ஒரே ஒரு கேமரா பேக் சைடு மட்டும் வச்சோம்னா இந்த மாதிரி ஷேக் ஆகுறதுலாம் தெரியவே தெரியாது. ஸ்மூத்தா இருக்கும் வீடியோ. இந்த வழியில என்ன ஃபேமஸான இடங்கள் இருக்கு அப்படின்னா வந்து பவானி தாண்டி தான் வந்தேன். பவானியில ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு. பவானி தாண்டி தான் வந்தேன். ஈரோடு தாண்டி வந்தேன். அங்கேயும் நல்ல நிறைய இடம்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பெருந்துறையில இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு 7 கிலோமீட்டர் போனோம்னா சென்னிமலை எல்லாம் இருக்கு. பெருந்துறையும் தாண்டி வந்தது. அப்புறம் திருப்பூர் வழியா தான் வந்தேன். கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே அவினாசி. திருப்பூர் உள்ள டவுனுக்குள்ள போகாது, அப்படியே அவுட்டர்ல அவினாசி அந்த மாதிரி வர்றது. வெயில் தான். வெயில் நேரத்துல ஓட்டவே முடியாது வண்டி. சுத்தமா ஓட்ட முடியாது. அப்பாடியோ அப்பா, வெயில் அப்படியே இந்த பாருங்க துண்டை வச்சு இப்படி தொடச்சிக்கிட்டே ஓட்ட வேண்டியதான். ஆமா, டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. டிங் டிங் டிகாங்கோ டங் டங் டகாங்கோன்னு. ஓகே, ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நான் வண்டி ஓடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கையிலே ஃபோனு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகி போயிடுச்சு. இந்த எடப்பாடி பக்கமாக வந்துகிட்டு இருக்கையில் சரி அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ண வேணாம், சரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எங்கே வந்துட்டேன் அப்படின்னா சேலம்லாம் தாண்டி வாழப்பாடி வந்துட்டேன். வாழப்பாடி டோலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ நிறைய வீடியோ போடலாம். ஓகே, நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோவில் ஒரு சில குறைகளும் இருக்குது. நான் பார்த்தேன் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஒரு சில இடங்களில் மட்டும் வீடியோட எண்டில். ஏன்னா அந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஆஃப் ஆக போகிற சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இனிமேல் அடுத்த ரொம்ப பெரிய ஷேக்கெல்லாம் ஆகலை வீடியோ. அதனால் எப்படி வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம். பாய்.